இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்சுக்கு சாம்பார் ரைஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, பூனேயில் ரெண்ட் எப்படி, அட்வான்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். பூனேயில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு கிடைக்காது. நிறைய இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளால் போக முடியும். ஒரு நம்பர் கிடச்சி நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் அந்த நம்பர் ஓனருடைய நம்பராக இருக்காது, புரோக்கருடைய நம்பராக தான் இருக்கும். புரோக்கருங்க தான் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் ஆக்குப்பை பண்ணி அவங்க புரோக்கர் சார்ஜாக வாங்குறாங்க. நம்ம ஒரு வீடு பூனேயில் பார்க்குறோன்னா அந்த வீட்டுக்கு நம்ம 2 மாதத்து வாடகையை அட்வான்ஸாக கொடுக்கணும். 1 மாதத்து வாடகையை நம்ம புரோக்கர் சார்ஜாக கம்பல்சரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் மந்த்து அந்த வீட்டுக்கு போகிறோன்னா அந்த கரண்ட் மந்த்துக்கான ரெண்ட்டையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டு போடுவோம். அந்த அக்ரிமெண்ட்டு வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து 10% ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரா மாதிரி இருக்கும். அதனால் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 4 வருஷம் 5 வருஷம்லாம் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க. அதோட கம்மி ரெண்ட்டு கிடச்சிதுன்னா காலி பண்ணி போயிடுவாங்க.